வெல்கம் டு வேகா மேக்ஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. இதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது அவங்களே நீங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதுதான் இந்த சம்முன்னு ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கொஷின் ஆன்சரும் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த ஆன்சரை கொண்டு வர போகிறோம். அப்போது நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காருங்க பாருங்கள். f, that is the function is n to n. n-னா natural number to natural number. அதாவது n வந்து என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் நேச்சுரல் நம்பர். 1 2 3 4 5 6 அது போய்கிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு n ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, 1 2 3 4ன்னு போட்டுடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1, ஏன் 1 போடணும், நேச்சுரல் நம்பர் 1ல் ஆரம்பிக்கும். ஸோ 1 எஃப் ஆஃப் 1, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 2 × 1 - 1, 1 2 is 2, 2 - 1 1. நீங்கள் எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கி. தென் நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், எக்ஸுக்கு 2 போட போகிறோம். எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா இதே ஃபார்மெட்டில் எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். 2 × 2 4, 4 - 1, 4 - 1 என்னது 3. எப்போ நீங்கள் எக்ஸுக்கு 2 போடுதீங்களோ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கி, 3 கிடைக்குது. தென் எக்ஸுக்கு 3 போட போகிறோம். 3 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் 2 × 3 - 1, தட் இஸ் 6 - 1 5. நீங்கள் எக்ஸுக்கு 3 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு 5 கிடைக்குது. தென் எக்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4. எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 4 × 2 8, 8 - 1 7 கிடைக்குது. எக்ஸுக்கு 5 போடுங்க, 5 × 2 10, 10 - 1 9 கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லா 5 பாயிண்ட் கிடச்சிட்டுங்க. நீங்கள் 6 7 கூட செய்யலாம், நம்ம வந்து மினிமமாக 5 செய்கிறோம். இப்போ பாருங்கள், 1 போடும்போது 1 கிடச்சிது. ஸோ 1, 1 ஃபங்க்ஷன் போட போகிறோம். ஃபங்க்ஷன் 2 போடும்போது 3 கிடச்சிது. ஸோ 2, 3. நம்ம எக்ஸுக்கு 3 போடும்போது 5 கிடச்சிது. ஸோ 3, 5. எக்ஸுக்கு 4 போட்டோங்க, 7 கிடச்சிது. 4, 7. எக்ஸுக்கு 5 போட்டோங்க, 9 கிடச்சிது. 5, 9. நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம இங்கேயும் வந்து நம்ம கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருக்கும். நம்ம 5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது பேர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம அதை டயக்ராமில் போட போகிறோம். டயக்ராமில் போடும்போது நம்மளுக்கு நம்ம எப்போவுமே இங்கே என்ன போடுவோம்னா எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம். இதில் எக்ஸ் நம்மளுக்கு என்னதுன்னா ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ரெண்டுமே 1ல் ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 டாட் அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு எக்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான், எஃப் ஆஃப் எக்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுமே 1 2 3 4 5 6 7 8ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டயக்ராமில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ் 1ங்கும் போது நமக்கு என்ன கிடச்சிது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிது, அதுவும் 1 கிடச்சிது. ஸோ 1 மார்க் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸுக்கு 2 கிடைக்கும்போது நமக்கு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 3 கிடச்சிது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு 3 போடும்போது நம்மளுக்கு 5 கிடச்சிது. எக்ஸுக்கு 4 போடும்போது நம்மளுக்கு 7 கிடச்சிது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி முடிச்சதும் இதை வச்சு நம்மளுக்கு நம்ம கொஷினில் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டயக்ராம் வச்சே எழுதிடலாங்க, இது 1-to-1 இல்லையான்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இதெல்லாம் எலிமெண்ட்ஸுங்க. இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் இமேஜ் பாருங்கள். 1க்கு 1 தான் கிடச்சிருக்கு, 2க்கு 3 கிடச்சிருக்கு. நமக்கு 2க்கு 1 கிடைக்கல, 2க்கு 3 கிடச்சிருக்கு, 3க்கு 5 கிடச்சிருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வேறு வேறு இமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சா தட் ஃபங்க்ஷன் இஸ் த 1-to-1 ஃபங்க்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, கோடொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு சொல்ல போகிறேன். அதாவது இது டொமைனுங்க, இது கோடொமைன். கோடொமைன்னா 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே கோடொமைன் தான். ஸோ கோடொமைன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு, இப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்துன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இது நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ கோடொமைனுங்கிறது 1 2 3 4 5 6 7 8. ரேஞ்ச் என்ன அப்படின்னா எதெல்லாம் பேர் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்சு. அப்போ இதில் 1 மட்டும்தான் பேர் ஆகிருக்கு. ஸோ 1 ரேஞ்சு. தென் நெக்ஸ்ட் எது பேர் ஆகிருக்கு பாருங்கள், 1 ரேஞ்சு 3 5 7 இதான் ரேஞ்ச் இதில். அப்போது
நம்மளோட கோடொமைன்கிறது எல்லா நம்பர்ஸும் சேர்ந்து வர்றது. ரேஞ்சுங்கிறது 1 3 5 7 ஒன்று விட்டு விட்டு தான் வருது. ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் இதில் ஈக்குவல் இல்லை, ரெண்டுமே நாட் ஈக்குவல். கோடொமைன்கிறது 1 2 3 4 வரிசையாக 1 2 3 4 5 6 எல்லாமே கோடொமைன் தான். ரேஞ்சுங்கிறது இதில் நம்ம எதெல்லாம் பேராக இருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். ஸோ 1 3 5 7 இது மட்டும்தான் ரேஞ்ச். ஸோ கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஆன்டு ஃபங்க்ஷன். அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. இது ஒரு 1 to 1. ஏன் 1 to 1னா ஒன்றுக்கு நேராக 1 to ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ 1 to 1. பட் திஸ் இஸ் நாட் ஆன் டூ. ஏன் நாட் ஆன் டூனா கோடொமைனும் ரேஞ்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆன் டூ. ஆனால் இதில் நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.